இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சென்னை ஓஎம்ஆரில் புதுசாக சேல்ஸ்க்கு வந்துருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான 2 BHK ஃப்ளாட் தான். ஸோ அந்த ஃப்ளாட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் ஒரு மெயினான லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன், ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது. ஒரு 5 to 10 minutes டிரைவ்லேயே வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மெயினான லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம்பிளாக நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ளாட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 6 யூனிட். அதில் வந்து 3 யூனிட் வந்து சேல் ஆகிடுச்சு, இன்னும் 3 யூனிட் வந்து சேல்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. அண்ட் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து 2 வே வந்து இருக்குது, இன் அண்ட் அவுட்டுன்னு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செக்யூரிட்டி மெயின் டோர். ஸோ லிஃப்ட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு ஆக்சஸ் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ லிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து 24x7 வந்து செக்யூரிட்டி இருக்காங்க, 2 செக்யூரிட்டி இருக்காங்க. ஸோ ஷிஃப்ட் பேசிக்கில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து பவர் பேக்கப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பவர் கட் பிரச்சனை வந்து இருக்காது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1124 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்ல வுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் அண்ட் விண்டோ வந்து வுட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா வந்து லைஃப் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா வந்து டைனிங் ஏரியாவுக்கு அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேஸஸாக இருக்குது. 11.4க்கு 16.75 சைஸில் இந்த லிவிங் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ரூமுக்கு ஒரு பால்கனி வந்து அட்டாச்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு லைட் அண்ட் வென்டிலேஷன் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோ எடுக்கும்போது எந்த ஒரு லைட்டுமே வந்து ஆன் பண்ணல நம்ம. ஸோ லைட்டில் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரெடி டு மூவ் ஃப்ளாட் தான். அண்ட் இது வந்து டைனிங் ஏரியா. ஸோ இந்த டைனிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 10.25 சைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பால்கனி வியூவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ ஓஎம்ஆரில் ஒரு நல்ல ஃப்ளாட் நீங்கள் வாங்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 BHK ஃப்ளாட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் வந்து 11.5க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூம்க்கு வந்து லாஃப்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பே விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பே விண்டோ கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து லைட் அண்ட் வென்டிலேஷன் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த பே விண்டோவோட வியூ பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளசண்ட்டாகவே இருக்கும். அண்ட் இதோட சைஸ் வந்து 2க்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டிக்காக ஸ்டீலில் கிரில் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சாக டாய்லெட் கொடுக்கல. ஸோ காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த காமன் டாய்லெட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் செட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து வால் டைல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லாவே நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். ஸோ 11க்கு 15.25 சைஸில் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரூமுக்கு வந்து 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க லைட் அண்ட் வென்டிலேஷனுக்கு. அதுவும் ஒரு விண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோவாக கொடுத்துருக்கனால வெளிச்சம் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்கு வந்து அட்டாச்சாக டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த டாய்லெட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட் வந்து 5க்கு 7 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து வால் டைல் ஒர்க் கொடுத்துருக்கனால பார்க்க இன்னும் நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் தான். ஸோ இந்த கிச்சன் வந்து இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11 பெரிய கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேசஸான கிச்சன். இங்கேயும் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே விண்டோஸ், டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்து கொடுத்துருக்கனால உங்கள் லைஃபும் நல்லாயிருக்கும். ஸோ அதோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இங்கே வந்து கிரானைட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் வால் டைல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ளாட்ஸோட டாப் ஃப்ளோர் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கூலிங் டைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து டெம்பரேச்சர் எப்போதுமே நல்லா மெயின்டைன் ஆகும். இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவேன். ஏன்னா மெட்ரோலேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்ட் பர்பஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட்னா அந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.